அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் நிகழ்வுகள் பல நடந்திருக்குது. அது அதிமுகவுக்கு எப்படி சாதகமாக நடந்திருக்குது, இது அதிமுகவுக்கான எப்படி ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நமது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு பிஜேபியோட எங்களுக்கு ஐடியாலஜி கூட்டணி இல்லை, இது தேர்தலுக்கான கூட்டணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு தரப்புல இருந்து பலவிதமான கருத்துக்கள் வருது, அதுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. அவங்க கூட ஐடியாலஜி கூட்டணி இல்லை, இது தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமே. அதாவது என் தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு துயர சம்பவம், சவுக்கண்ணனோட அம்மா தாயார் அவர்கள் வந்துட்டு ஒரு நேற்று முன்தினம் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 2 டைம் மீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரை மீட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்ல மனுஷன், நேரில் பார்த்து பேசினா அவ்வளோ சாஃப்டான கேரக்டரு. அதாவது ஒரு தனி மனிதனை பார்த்து இந்த திமுக அரசு பயப்படுது அப்படின்னா அண்ணன் சவுக்கு அவர்களை சொல்லலாம். ஒரு பத்திரிகையாளரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆட்சி நடத்துறீங்க? அவர் வீட்டில் மலத்தை கொண்டு போய் ஊற்றுறது, குண்டாஸ் போடுறது, இப்போ 3வது குண்டாஸு. அதாவது ஒரு மனுஷனை நம்மளை பற்றி எதிர்த்து விமர்சனம் வைக்கிறான்னா அதுக்கு எதிர் விமர்சனம் வைக்கணும். போட்டு கொண்டு போயிட்டு கேஸ் மேலே கேஸ். இப்போ எத்தனை 40 எஃப்ஐஆர் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 40 இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன எவ்வளோன்னு எனக்கு தெரியலை. இப்படியே உங்களை எழுத்து பேசினா யார் எழுத்து பேசினாலும் கேஸ் போட்டு உள்ளே வைக்கிறது. சார், கருத்து தெரிவித்தா எதிர்கருத்து வைங்க சார். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் நடக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 50-60 பார்த்த திமுகவை நீங்கள் திரும்ப பார்ப்பீங்க, தமிழ்நாடே என் தலைமையிலான போராட்டம் முன்னெடுக்கும். சரிங்க சார், நான் கேட்குறேன், 5 வருஷம் நீங்கள் ஆட்சி கொடுத்தது, இப்போ அவங்க கொடுக்கறத அது நம்ம அப்புறம் பேசலாம். 50-60களில் பார்த்த திமுகவை பார்க்க போறீங்க, எனது தலைமையிலான போராட்டம் நடக்கும். ஏன் சார் ஸ்டாலின் சார், 5 வருஷம் உங்கள் ஆட்சியில் இப்போ பாலாறு தேனாறு ஓடுனுச்சா? 5 வருஷமா தமிழகம் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு எதுவுமே நடக்கல 5 வருஷத்துல. அருமையான ஆட்சி தந்திருக்கீங்க. எதை எடுத்தாலும் சரி. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறேன். ஐயா கே.என். நேரு மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்தா நேராக போயிட்டு நிர்மலா சீதாராமன் மேமை போய் பார்க்குறீங்க. அதாவது கே.என். நேரு மேலே எஃப்ஐஆர் வந்தா நிர்மலா சீதாராமன் மேமை போய் பார்க்குறீங்க. ஓகே, பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவரே போயிடுவார், ஐயா ஸ்டாலினே போயிடுவார். நேராக போய் டெல்லிக்கு போயிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு பையன் மேலே கேஸ் வர மாதிரி இருந்துச்சு, எஃப்ஐஆர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே போயிருவீங்க, உங்கள் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டை வெளியில் கொண்டு வரணும்னா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே உங்களை மாதிரி கொடை டிசைனாக எங்கேருந்து சார் கண்டுபிடிக்கிறீங்க? எந்த கிடையாது சார் வாங்க அந்த வெள்ளை கொடை. அதாவது எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா மோடி வந்தால் அவரை நாங்கள் எதிர்ப்போம், ஆளுங்கட்சி ஆகிட்டோம்னா நாங்கள் வெள்ளை கூட குடிச்சிட்டு போயிடுவோம். 23ஆம் புலிகேசி வடிவேலை விட சிறந்த காமெடி உங்கள் காமெடியாக இருக்குது. ஐயா செந்தில் பாலாஜி ஏதாவது மாட்டினார் அப்படின்னா தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போடுறது. அது எப்போ அப்பப்போ உங்கள் கேமராமேன் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ மட்டும்தான் உங்கள் ஆக்ஷன் மூடில் நீங்கள் வீடியோ போடுவீங்களா? எப்போ உங்கள் கேமராமேன் ஃப்ரீயாக இருக்கிறோ அப்போ தான் தொட்டுப்பார் சீண்டிப்பார். ஏன் சார் ஏன்? அதாவது தமிழக ஊடகங்கள் இன்னைக்கு எடுத்த சர்வேல அதிமுக 150 தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சர்வே வெளியிட்டிருக்காங்க. திமுக காரங்களுக்கு எல்லாத்துக்கும் வயிற்றுல புள்ளியை கரைச்சிக்கிட்டு இருக்க போது இந்த டிஎம்கே குரூப்பு, இந்த டிஎம்கே கொத்தடிமைஸ் 200 ரூபா யூபிஸ், அதாவது இப்போ இந்த தேர்தலுக்கான சில வேலைகள் நம்ம தோத்துருவோன்னு தெரிஞ்சு போச்சு, அப்படி இருந்தும் பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன நடவடிக்கைகள்னு பார்த்துருவோமா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்போ எல்லாத்தோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கினாங்கல்ல, மெசேஜ் பண்ண நம்பருக்கு இப்போ எல்லாருமே நீங்கள் திமுக தொண்டன், நீங்கள் வாக்களிங்க, உங்கள் ஓட்டு திமுகவுக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான யுத்தியை இப்போ பயன்படுத்தியிருக்கிறாங்க. அண்ணன் நம்ம 10 ரூபா பாலாஜி அப்படின்னா கோவை தெற்கில் நிற்கும்போது இருக்கிற கரூர்காரன் சொந்தக்காரனை ஃபுல்லாக தூக்கிட்டு போயிட்டு சுயேட்சை வேட்பாளராக அங்கே போட்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் பண்ணுனதெல்லாம் கொஞ்சம் நஞ்ச அட்டகாசம் இல்லை. கண்டிப்பாக தோல்வி பயம் வரும், தோக்கத்தான் போறீங்க. தோல்வி பயத்தில் என்னென்ன செய்யணும்னு தெரியாமல், என்னென்ன சொல்றதுன்னு தெரியாமல் வாக்குறுதி அள்ளி விடுறது. ஜெயிச்சா தானே நீங்கள் செய்ய போறீங்க. அப்போ நம்ம கதிரவன், நம்ம மணச்சநல்லூர் கிட்னி கதிரவன், அவரு என்னடான்னா நேற்று வாக்கு சேகரிக்க போகும்போது சொல்லியிருக்கிறாரு, நிர்வாகிகள்லாம் இந்த வாட்டி நம்ம ஆட்சி அமைகிறதுக்கு வேலை செஞ்சீங்கன்னா நான் போன வாட்டி ஜெயிச்ச மாதிரியே இந்த வாட்டி என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சா வெளிநாடு டூர் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு எல்லாத்துக்கிட்டையும். கதிரவன் சார் ஏற்கனவே ஆல்ரெடி டேமேஜ். ஒருத்தனை லூசுன்னு திட்டி ஒரு ஊரில் ஏரியா தூர்வாரி தரேன்னு சொல்லி தூர்வாரி தரல, அதில் நேம் டேமேஜ். அதில் தான் ட்ரெண்டிங் ஆனார்னு பார்த்தா 407 ஜாமா மாட்டியிருக்குது.
சில்வர் பாத்திரம், சர்க்கரை, வீட்டுக்கு கொடுக்குற இந்த பொருள் மாட்டிருச்சு. சரி, இப்போ இப்படிலாம் எல்லாத்தையும் பிடிச்சி விட்டாங்கப்பா, நான் இப்போ என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் வெளிநாடு கூப்பிட்டு போகிறேன். நம்ம ஐயா ஸ்டாலின் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, ஒரு 8000 ரூபா கொடுத்தாரு. நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த 8000 வச்சு என்ன பண்ணுறது? ஸ்காட்லாந்து டூர் போகலாமா? ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சார். சவுக்கு சங்கர் தாயாரோட அம்மாவோட மரணமாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோட மரணமாக இருக்கட்டும், இவ்வளோ பேர்த்து பாவத்தை வாங்கிட்டு இந்த வாட்டி ஜெயிச்சிடலான்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம் நிறையா பண்ணியிருக்கீங்க சார். மக்களே, தமிழக மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். தீர்ப்பு உங்கள் கையில்.